இந்த நெக்ஸ்ட் காய்கறி குப்பமாங்க. காய்கறி குப்பம்மா. இதோ இருக்குது 9.50. குடி. நெக்ஸ்ட் வெத்தலை ராமக்காங்க. வெத்தலை ராமக்கா 1.50. இந்த லட்சுமி என்னப்பா? இங்க வாமா. அந்த மளிகை கடைக்காரனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொன்ன? மளிகை கடைக்காரனுக்கு ஒரு 22 ரூபாய் சில்லறை இருக்கும்பா. ஓ 22 ரூபாய். அவன் பேரு மாணிக்கம் தானே? ஆமா. என்னப்பா இது? அவன் பேருக்கு செக் போடுறமா. செக்கா? அது சரி. நான் உங்களுக்கு ஒரு கொடை பிடிக்கட்டுமா? எதுக்கு? இல்ல நீங்க செய்யற இந்த காரியத்துக்கு ஒரு கொடையும் பிடிச்சா ரொம்ப பொருத்தமா இருக்குமேன்னு பார்த்தேன். நோ 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 நோ. நீ என்ன கிண்டல் பண்ற? பின்ன என்ன பண்ணீங்க? காய்கறிக்காரி மளிகை கடைக்கார இவங்களுக்கு எல்லாம் செக் கொடுப்பாங்க. பேசாம பணத்தை கொடுத்து அனுப்ப வேண்டியதுதானே? அம்மாடி, நம்மள மாதிரி பெரிய மனுஷனுங்களுக்கு செக் கொடுக்கறதுதான் அழகு. அதுதான் ரெஸ்பெக்ட். இது எங்க போய் முடிய போதும்? லட்சுமி, லட்சுமி. அப்பா, அண்ணி கூப்பிடுறாங்க. நான் அப்ப என்னன்னு கேட்டுருந்தேன். ஆமா ஆமா, அண்ணி கூப்பிட்டா உடனே போகணும். இந்தாமா, உங்க அன்னைக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமான்னு கேட்டு சொல்லு. செக்கா கொடுத்துருவோம். மாமனாராஜ எப்படா கேட்கறதுன்னு சங்கோஜப்பட போகுது. இப்ப வட்டி இல்லாம கொடுத்துருவோம். பின்னாடி ஒட்டுமொத்தமா குத்தை எடுத்து அள்ளிடுவோம். உங்க அண்ணன் வீட்டுல இருக்காரா? இல்ல எங்கேயும் வெளியில போயிருக்காரு? உங்க அண்ணனுக்கு ரொம்ப ஞாபகம் மறதி போல இருக்கு. 2 நாளா புடவை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுவரையில வந்து சேரல. வந்தா நீயாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்து. என்னதான் பணக்காரியா இருந்தாலும் கட்டிக்கு போற புருஷன் கையால புடவை வாங்குறதுன்னா அதுல எவ்வளவு ஆசை பாரு. என்ன இருந்தாலும் பொம்பளை பொம்பளை தான். எங்க அண்ணன் வந்தா சொல்றேன். என்னடி இது? நான் புடவை தானே கேட்டேன். ஆமா, அதுக்கே இவ்வளவு வெக்கப்படுது? லூசோட தங்கச்சி இல்ல, அதனால ஆஃப் லூசா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க புடவை? ஓ தேங்க்யூ. உங்க சிஸ்டர் கூட இப்பதான் கேட்டு வந்தேன். அப்படி வைங்க. என்ன தேடிட்டு இருக்கீங்க? என் ரிங் இதுக்குள்ள எங்கேயோ விழுந்துருச்சு. அப்போ பிடிச்சு தேடுறேன், கிடைக்கல. நானும் தேடி பார்த்துங்களா? பாருங்க. எந்த இடத்துல கரெக்டா போட்டீங்க? அது தெரிஞ்சா நானே எடுத்துக்க மாட்டேனா? அந்த கடைசியில தேடுங்க. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில. போயிட்டு வந்துருங்க. போங்க. வெளியே வர வாடா, வெளியே நல்லா. இறங்கிடுறா. ஏண்டா திடீர்னு ஒரு வாழ்க்கை வந்துட்டா தலகால் புரியாதா? நான் என்னப்பா பண்ண? என்ன பண்ணினியா? பட்ட பகல பெட்ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லப்பா, கட்டில் கடையில மோதிரம். அடியிலையாவது மடியிலையாவது எதிலையும் ஒரு கண்ட்ரோல் வேணும்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு தண்டா நடந்து நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சம்பந்தி முகத்துல நான் எப்ப முடிப்பேன்? ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் அப்படி எல்லாம் செய்வேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமாடா. உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணும்போது உங்க அம்மா வயித்துல நீ 3 மாசம். அப்புறம் என் பத்தி தானே உனக்கும் வரும். உனக்கு பொண்டாட்டியா வர போறவை எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நீ நினைக்கலாம். ஆனா எனக்கு மருமகளா வர போறவை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன். புரியுதா? இத உன் வருங்கால மனைவி கிட்ட சொல்லி வை. மேல்நாட்டுல போய் படிச்சாங்கன்னா இடியட் கண்ட்ரி ப்ரூட். வாட்ச்மேன் அங்கிள், உங்க சன் எங்க? சொல்லி இருக்கிறேன். வாழ்க்கையில ஒரு பயம் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். சாரியில போய் படிச்சுட்டு வந்துட்டா பாரத நாட்டினுடைய பண்பு கலாச்சாரம் எல்லாம் மறந்துடுமா? பெரிய மனுஷங்கிற மரியாதை இல்லாம என்கிட்டவே தன்னுங்க. வயசு வேகத்துல எது வேணும்னாலும் பண்ணிடுறதா உங்களை எனக்கு வர கோபம். கல்யாணம் ஆன பின்னால பேசுகிறேன். என்னடி இது? நான் அவர் சன் எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கு அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறாரு. அந்த லூசு கார்ல சிரிச்சது, தங்கச்சி புடவை கேட்டதுக்கு சிரிச்சது, இவரு சன் எங்கன்னு கேட்டதுக்கு அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு. ஒருவேளை குடும்பமே லூசா இருக்கும் போல இருக்கு. என்னங்கடி இது? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். ஒருத்தி கிட்டார் வாசிக்கிறா, ஒருத்தி புஸ்தகம் படிக்கிறா, ஒருத்தி டைரி எழுதுறா. இப்படி ஆளுக்கு தனியா ஏதாவது பண்ணிட்டு இருந்தா போர் அடிக்குதுடி. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம். ஒன்னா சேர்ந்துனா காசு விளையாடலாமா? வேணாண்டி, எப்பவுமே நீதான் ஜெயிப்ப. ஏண்டி கேசட் ஆன் பண்ணி நம்மளா சேர்ந்து டான்ஸ் ஆடுவோமா? போடி, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எனக்கு மூடே வராது. ஐயோ, இவ அதுக்குன்னு அலையறா. ஐ காட் an idea. என்ன?
அந்த லூச கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்லுவோமா? ஏய் வேண்டாண்டி பாவம். ஏய் சும்மா இரு, நீ கூப்பிடுறீ. வேண்டாண்டினா டான்ஸ் ஆட சொன்னா கிண்டல் பண்றோம்னு நினைச்சு பாரு. வேணா பாட்டு பாட சொல்லுவோம். சரி சரி, ஏதாவது ஒண்ணு செய்ய சொல்லு, கூப்பிடு. மிஸ்டர் ராஜா. என்னங்க நிக்கிறீங்களே, அப்படி உட்காருங்க. பரவாயில்ல, இப்படியே சொல்லுங்க. உட்காருங்க சொல்றேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க ரொம்ப போரா ஃபீல் பண்றோம். எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு பாட்டு பாடுங்களேன். ஐயோ, எனக்கு அதெல்லாம் வராதுங்க. இந்த கதை தானே ஆகாதுங்கிறது. பொண்ணுங்க கேக்குறோம், டக்குன்னு பாட வேண்டியது தானே. அதுக்கு வேற ஆளா பாரு. என்னது வேற ஆளா? ஏய் சும்மா இருடி ப்ளீஸ் மிஸ்டர் ராஜா, ஒரு ஜாலிக்காக தானே கேக்குறோம். எனக்கு உண்மையிலேயே பாட வராதுங்க. வேணா இதுக்குள்ள எதையாவது ஒண்ணு பாட சொல்லி நீங்க கேளுங்க. என்னடி இது, எங்களை இது அது நாடு மடங்கு மாதிரி பேசுறாரு. இருடி. ஏன் மிஸ்டர் ராஜா, நீங்க இது வரைக்கும் யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க, லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? அடியே மௌனம் சம்மதம்னு சொல்லுவாங்க. அண்ணா தலகுனியறத பார்த்தா எங்கேயோ எக்கச்சக்கமா லாக் ஆயிருக்காருன்னு தெரியுது. பின்ன என்ன ராஜா, உங்க லவர் பக்கத்திலே இருக்கிறதா நினைச்சுக்கங்க, நிச்சயமா உங்களால பாட முடியும். Oh my Lord, my God, let us sing for you. Make us kneel, bow low, let me pray for you. Oh my Lord, my God, let us sing for you. Make us kneel, bow low, let me pray for you. La 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 la. என்ன ராஜா, ரொம்ப நேரமா யோசிக்கிறீங்க? எனக்காகவாவது பாடக்கூடாதா? இருங்கடி, அவசரப்பட்டா எப்படி? அண்ணாரு இப்பதான் சுத்தி பிடிக்கிறாரு. ரெடிங்க சார். ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள், ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள், ஏனின்று நீர் மேல் ஆடும் தெய்வங்கள். பியூட்டிஃபுல் ராஜா, நாங்க உங்களை என்னமோ நினைச்சோம். நவரசத்தையும் புரிஞ்சுட்டீங்க. சும்மா இருங்கடி, எல்லா நேரத்திலயும் உங்களுக்கு கிண்டல் தான். பாவம் அந்த ஆளு யாரையோ லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லன்னா இவ்வளவு ஃபீலிங்கோட பாட மாட்டாரு. ஐயோ கூப்பிடுறீ, யாரு என்னன்னு விசாரிப்போம். ஏற்கனவே அப்செட் ஆயிருக்காரு. இப்ப வேண்டாம், காலையில பாத்துக்குவோம்.